அன்பு நண்பர்களே வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக பிஎம் ஜவஹர். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நாம் ஒரு முக்கியமான ஒரு பதிவு சம்மந்தமாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பேன் கார்டு சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா, நமக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது அனைவருக்கும் தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு டாக்குமெண்ட்டாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பார்த்தோம்னா, பேன் கார்டு வச்சுருக்காங்கன்னா அவங்க பெரிய பணம் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. பெரிய பணக்காரங்க தான் பேன் கார்டு வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலைமையாக இருந்தது மாறி, இன்றைக்கி நமக்கு ஒரு மேண்டிடேட்டரி டாக்குமெண்ட்டாக அது மாறிடுச்சு. எல்லா விதத்திலையும் நமக்கு அது ஒரு பயன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபாகவும், உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அது முக்கியமாக ஒரு டாக்குமெண்ட்டாக மாறிடுச்சு. இது ஒரு விதத்தில் பார்த்தா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸ்கூல் காலேஜஸ் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக இருக்கட்டும், மற்றபடியாக நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு மேண்டிடேட்டரியாக இதை கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லா விதத்தையும் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பேன் கார்டு சம்மந்தமான ஒரு அப்டேட் தான். இந்த பேன் கார்டு போடுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நீங்கள் போர்டெலாம் பார்த்துருப்பீங்க. பேன் கார்டு எடுத்து தரப்படும் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ப்ரொஃபஷனலாக அதை செஞ்சிகிட்டு இருப்பாங்க சில நண்பர்கள். அதுக்கு நம்மளுடைய எஸ்எஸ்டி மூலயமாக ப்ரொஃபஷ்னலாக செய்யக்கூடியவங்களுக்காகவே நம்ம தனியாக ஏஜென்சி ஐடியும் கொடுத்துட்டு வரோம். இன்னொரு டாபிக் அது கிடையாது. இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிறைய படித்த இளைஞர்கள், ஆண் பெண் இருபாலருமே சரி, அவங்க நம்ம தான் படிச்சிருக்கோம், நமக்கு தான் தெரியும், நம்ம டேரெக்டாக நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 90% எல்லார் வீட்லேயும் ஏதேனும் ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு சிஸ்டமோ இருக்குது. ஒரு 70% வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேனர் அண்ட் பிரிண்டர் கூட இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்க ஆரம்பிக்குது வீட்டில். அப்போ அவங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள், நம்ம வீட்டில் தான் ஸ்கேனர் பிரிண்டர் இருக்குது, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இன்டர்நெட் வசதியும் இருக்குது, நம்மளே அப்ளை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் ஏற்படுது. இது தவறுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனை தான். ஆனால் எந்த இடத்துல அவங்களுக்கு தவறுகள் நடந்துடுது அப்படிங்கிறது வேறு விஷயம். அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய சில ஃபோன் கால்ஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு தினசரி பார்த்தீங்கன்னா 1-2 ஃபோன் கால் இது மாதிரி வந்துடும். சார் நான் அப்ளை பண்ணேன் சார், நான் இதுமாரி படிச்சிருக்கேன் சார், பிஏ படிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கேன், ஏதாவது ஒரு சம்திங் சொல்லியிருக்காங்க. நான் வீட்டில் இதுமாரி அப்ளை பண்ணி பார்த்தேன் சார், கடைசி எனக்கு கார்டே அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்றுமே மெசேஜே தெரியல, அமௌண்ட் ஆனால் கட் ஆகிடுச்சு, என்ன சார் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் தினசரி எப்படி பார்த்தாலும் ஒரு 1 அல்லது ஒரு 2 ஃபோன் கால்ஸாவது கண்டிப்பாக வந்துடுது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இது யார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்க, இவங்களாக தான் இருக்காங்க. இவங்களுடைய எண்ணங்கள் 2 விதத்தில் இருக்குது. ஒன்று இதை நம்ம ப்ராக்டிஸாக பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அது தப்பு கிடையாது. 2வது விஷயம், இதை கடையில் ஒன்று கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க ஒரு ₹100 ₹200 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எண்ணமும் இருக்குது. இது அஸ் எ ப்ரொஃபஷனலாக செய்யும்போது அவங்க ஒரு ₹100 வாங்கினா தான் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் அவங்களுடைய தொழிலை நடத்த முடியும். அஸ் பர் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ₹107 107. அப்போ மேலே அவங்க ஒரு ₹100 ஒரு ₹50 சேர்த்து வச்சால்தான் அவங்களுக்கு ஒரு ஏர்னிங் அப்படிங்கிறது கிடைக்கும். இது தவறு கிடையாது. அதே நேரத்தில் மாணவர்களான நீங்கள் இதை ஒரு முயற்சியாக எடுத்து செய்யும் பொழுதும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் சில விஷயங்களில் ப்ரொஃபஷனல் செய்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் சில வேறுபாடுகள் வந்துடுது. அதனால தான் உங்களுக்கு இந்த தவறுகள் வருது. எந்தெந்த இடத்துல வேறுபாடு, எந்தெந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறது நாம் இப்போ கொஞ்சம் ஹைலைட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பெயருக்கும் நீங்கள் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பெயருக்கும் சேம் டிக்டோ இருந்து ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பெயருக்கு பின்னாடி இனிஷியல் மட்டும் இருக்குன்னா, நீங்கள் வெறும் இனிஷியலை போட்டால் அங்கே எடுத்துக்காது. நீங்கள் பேன் கார்டு நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியாக இருக்கிறது யாருன்னா என்எஸ்டிஎலும் யூடிஏஎன் தான். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பேன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமா போடுறாங்க. அது இன்ஸ்டன்ட் பேன் கார்டில் 2 ப்ராப்ளங்கள் இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம தனியாக ஒரு பதிவே கொடுத்துருக்கோம். இன்ஸ்டன்ட் பேன் கார்டு சம்மந்தமான ஒரு பதிவு நம்ம கொடுத்துருக்கோம்.
அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அப்போ இந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டு மூலயமா என்னென்ன ப்ளஸ் மைனஸ்ங்கிறது அது தனியாக, அது தனி டாப்பிக்கு. இப்போ நம்ம சொல்ல வந்த டாபிக் என்னென்னா, இந்த பேன் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி NSDL ஆர் UTI. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேண்டிடேட் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு படிச்சிருக்கீங்க, ஒரு காலேஜில் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும்பொழுது என்ன நடந்துடுது, கடைசியாக போச்சுன்னா அமௌண்ட் லாக் ஆகிடுது, ரீஃபண்டு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, கார்டு வரல. என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் திங் நீங்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுவீங்கன்னா, அதை முன்னாடியே சொன்ன மாரி ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பெயருக்கும் இதில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் பேன் கார்டு அப்ளிகேஷனில் போடக்கூடிய பெயருக்கும் தவறுகள் வரும். ஏன் அது மாதிரி அப்படின்னா, குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதில் சில விஷயங்களை நாம் வந்து சொல்லி தான் ஆகணும். இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் இது உள்ள நடந்திருக்கு. பல வருடங்களுக்கு முன்பு வரையிலும் நம்மளுடைய, அதாவது தாத்தா காலத்திலலாம் எப்படி பெயர்கள் இருந்துச்சுன்னா, அவங்களுடைய பெயர், அவங்களுடைய அப்பாவுடைய பெயர், அவங்களுடைய குலத்தினுடைய பெயர் 3ம் சேர்ந்து தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதெல்லாம் இல்லை. வெறும் உங்களுடைய பெயரை போட்டு இனிஷியல் மட்டும் போடுன்ட்டாங்க. இது தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மூலயமா ஒரு சட்டத்தை நிறைவேற்றி, அந்த நிறைவேற்றுதன் மூலயமா வந்த சில குழப்பம்தான் இது. இது இன்றைக்கி நம்மளுடைய தலைமுறையை ரொம்ப பாதிக்குது. எந்த விதத்தில் சார் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ கம்பேர் டு அதர் ஸ்டேட், இப்போ தமிழ்நாட்டை விட்டுட்டு மற்ற ஸ்டேட்டில் எல்லாத்துலேயும் ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிடேட்டுடைய பெயர், அந்த பர்சனுடைய பெயர், அவங்க அப்பா பெயர் ப்ளஸ் அவங்களுடைய சமுதாயத்தினுடைய பெயர் இணைந்தே தான் அது இருக்கும். நாட் த காஸ்ட் நேம். அது ஒரு சமுதாய பெயராக இருக்கலாம், இல்லை ஒரு அதுக்கு பேர் வந்து சர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர். அது ஜாதி பெயர் தான் அப்படிங்கிறது கிடையாது. சர்நேம் அப்படிங்கிறது அந்தந்த சமுதாயத்தை சார்ந்து அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து அது இருக்கும். இப்படி தான் இந்தியா முழுக்க இன்னைய வரலையும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அது இல்லை. இந்த ஃபஸ்ட்டு இடத்துலையே நமக்கு சிக்கல். இப்போ நீங்கள் பேன் கார்டுடைய அப்ளிகேஷன், பேன் கார்டுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் ஒரே ஃபார்மேட் தான் அவங்க வச்சுருக்க முடியும். அந்த சர்வர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பேன் கார்டு அப்ளிகேஷனை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே லாஸ்ட் நேம், மிடில் நேம், ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ லாஸ்ட் நேம்ங்கிறத என்ன போடணும், மிடில் நேம்ங்கிறத என்ன போடணும், ஃபஸ்ட் நேம்ங்கிறத என்ன போடணும் அப்படிங்கிறதே பெரிய குழப்பமாக போயிடும். ஏன் இந்த 3 கேட்டகரியுமே அதர் தென் தமிழ்நாடு, எக்ஸ்பெக்ட் தமிழ்நாடு தவிர்த்து மற்ற ஸ்டேட்டில் எல்லாத்துக்குமே இந்த 3 கேட்டகரியுமே உண்டு. அப்போ அவங்க ஈஸியாக போட்டு போயிடுவாங்க. ஆக நாம் என்ன செஞ்சிடுறோம், குழப்பிடுவோம். இது ஒரு முதல் காரணம், அது வந்து தப்பாக போகிறதுக்கு. மேக்ஸிமம் நம்ம என்னன்னா, இந்த லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன போடுறதுன்னு தெரியாமல் நமக்கு லாஸ்ட் நேமில் நமக்கு என்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பேரை போட்டு கடைசியாக இனிஷியல் இருக்கும். அப்போ இனிஷியலை போட்டு வைப்போம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்ட்டலில் நீங்கள் போடும்பொழுது நீங்கள் முன்னாடியே எந்த விதமான எரரையும் காட்டாது. ஓப்பன் போர்ட்டலில் போடும்போது என்ன ஆகிடும், நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுற வரலையும் 7 இருக்கும், அமௌண்ட்டு போகிற வரலையும் 7 இருக்கும். அதுக்கப்புறமே தான் உங்களுக்கு எரர் காட்டும். சில பேருக்கு அதுவும் கூட காட்டுறதில்லை. 15 நாளோ இல்லை ஒரு 20 நாளோ கழித்து நீங்கள் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் தான் வரும். என்ன காரணத்தால் ரிஜெக்ட் ஆச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. காரணங்கள் இது ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1. அந்த லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல என்ன போடணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. அது ஓப்பன் போர்ட்டலில் செய்யும்பொழுது உங்களால் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஃபஸ்ட் நேமில் என்ன போடணும், மிடில் நேமில் என்ன போடணும் அப்படிங்கிறது ரூல் இருக்குது. அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தவறு தான் மெயினான இருக்கும். அடுத்ததாக ஆதார் கார்டை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி ஆதார் திருத்த சட்டம் 2019 ஒரு சின்ன ஒரு திருத்தம் ஒன்று பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஆதார் கார்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட், எல்லாருக்குமே ஆதார் கார்டு இருக்குது. அந்த ஆதார் கார்டு நம்பருக்கு பயோமெட்ரிக் முறையில், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு 6 மாதத்திற்குள்ள நீங்கள் எங்கேயுமே அதை யூஸ் பண்ணலன்னா உங்களுடைய ஆதார் கார்டு டெம்பரவரி பயோமெட்ரிக் லாக்கில் போயிடும். இந்த பயோமெட்ரிக் லாக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்மளுக்கு தான் ஆதார் கார்டு இருக்குது. நீங்கள் எங்கேயாவது இந்த 6 மாதத்துக்குள்ளாக நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெராக்ஸ் கூட எடுத்து கொடுத்துருப்பீங்க, எல்லோரும் வாங்கியிருப்பாங்க.
அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, நான் தான் ஜெராக்ஸ் கார்டு தான் எடுத்து கொடுத்தனேன், அன்றைக்கி கூட அக்செப்ட் பண்ணாங்களே, வாங்கிக்கிட்டாங்களே, அன்றைக்கி அந்த பேங்க்கில் கேட்டாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன், வாங்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நினச்சி பார்ப்போம். ஆனால் அது வேறு, இது வேறு. ஜெராக்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்டாக அவங்க சேவ் பண்ணுறாங்க. அது என்னைக்கு டெக்னாலஜி, அதாவது எப்படி சொல்கிறது, டெக்னிக்கலாக சர்வர் ரீதியாக அதை வந்து வெரிஃபை பண்ணும்போது அது காட்டும் பயோமெட்ரிக் லாக்குன்ட்டு. ஏன் அப்படின்னா, இந்த சம்மந்தப்பட்ட ஆதார் கார்டுக்கு இருக்கக்கூடிய பர்சன் இப்போ லைவில் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துடுது. நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, இதை வந்து மிஸ்மேட்ச் பண்ணிடுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணும்பொழுது, ஓப்பனில் அப்ளை பண்ணும்பொழுது, இன்கேஸ் உங்களுக்கு பயோமெட்ரிக் லாக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது தெரியாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு அந்த பேன் கார்டு ஜெனரேட் ஆகாது, எரர் வந்துடும், இல்லை வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இது எல்லாமே இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் ஏஜென்சி மூலயமா செய்யும்போது தான் இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஓப்பன் போர்ட்டில் போடும்போது இதெல்லாம் உங்களுக்கும் தெரியாது, எதனால் பேன் கார்டு ஜெனரேட் ஆகலைங்கிறதும் தெரியாது. அவங்க எரரையும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அதே நேரம் ஒரு ஏஜென்சி மூலியமாக நீங்கள் செய்யும் பொழுது, அந்த ஏஜென்சி எடுத்து ஒரு பிஸ்னஸாக அதை வந்து செய்கிறவங்க இதை உங்களுக்கு ஒரு 70% இதை அப்சர்வ் பண்ணி சொல்ல முடியும், உங்களுக்கு இந்த காரணத்தால் லாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நாம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ஓப்பன் போர்ட்டலில் போடக்கூடிய ஒரு எரர், இன்னொரு எரர் என்னன்னு பார்த்தோம்னா, சில பேருடைய ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா வெறும் இயர் மட்டும்தான் இருக்கும், டேட்டோ மந்த்தோ இருக்காது. இப்போ அது மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் அதை அப்ளை பண்ணும்பொழுது அதனாலேயும் உங்களுக்கு எரர் வரும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு அதுதான் இருக்குது, நான் வேறு என்ன சார் செய்கிறது, வேறு நான் எப்படி சார் அப்ளை பண்ணுறதுன்னு. அதுக்கு சப்போர்ட் டாக்குமெண்ட் வேறு கொடுக்கணும், இல்லை ஆதாரை வந்து ரீப்ரிண்ட் போட்டு பார்க்கணும். இது மாதிரிலாம் சில நடைமுறைகள் இருக்குது. இது உங்களுக்கு தெரியாமல் போகிறதாலையும் இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, சில நண்பர்கள் எங்களை வந்து கூப்பிட்டு கேட்கும்பொழுது சொல்லியிருக்காங்க, சார் நான் ஒரு முறை போட்டால் வரலன்னு சொல்லிட்டு 2வது முறையும் போட்டு பார்த்தேன் சார், அப்போ 2 முறையும் போய் எனக்கு இப்போ அமௌண்ட் லாக் ஆகிடுச்சு சார் அப்படின்லாம் சில பேர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாகவே நாம் வந்து பார்க்கணும். இது தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்கணும். தவிர்க்கக்கூடிய விஷயங்கிறதுங்கிறத தவிர்க்கிறது எப்படி அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக அஸ் எ ப்ரொஃபஷ்னலாக பேன் கார்டு போட்டு கொடுக்குறவங்கள்ட்ட நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம், அவங்கள்ட்டேருந்து நீங்கள் வந்து போட்டு வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதையே நல்லபடியாக நாமளே செய்யலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் மூலிமா பேன் கார்டுக்கான பர்சனல் ஏஜென்சி நாம் வந்து கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு தேவைனால நீங்கள் ஏஜென்சியை எடுத்து இதை ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம். இல்லை சார் எனக்கு ஒரே ஒரு பேன் கார்டு தான் சார் போடணும், எனக்கு இது பிஸ்னஸ்லாம் நான் ஒன்றும் செய்யலை சார், நான் வேலைக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தயவு செய்து ஏதாவது ஒரு ப்ரொஃபஷ்னலாக செஞ்சிட்ருக்காங்கல்ல கடைக்காரங்க, அவங்கள்ட்ட கொடுத்து அந்த ஷாப்லேருந்து நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோ மென்டல் டென்ஷன், உங்களுக்கு மணியும் சேஃபு, உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்த நேரத்தில் வரும். அப்படி வராத பட்சத்தில் அவங்கள நீங்கள் போய் மூவ் பண்ணி கேட்க முடியும். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். அதே போல் புதிதாக பேன் கார்டு எடுத்து கொடுக்கக்கூடிய நண்பர்களும் தயவு செய்து இந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டை போட்டு உங்களுடைய வாடிக்கையாளரை ஏமாற்ற வேண்டாம். அப்போ இன்ஸ்டன்ட் பேன் கார்டை பொய்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக பொய் இல்லை, கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் பேன் கார்டும் வேல்யூடு தான். ஆனால் எந்த இடத்துல மாறுது அப்படிங்கிறதுக்காக நீண்ட நெடிய ஒரு விளக்கம், நம்ம இன்ஸ்டன்ட் பேன் கார்டு சம்மந்தமான விளக்கத்தை ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அந்த அப்டேட்டை போய் பாருங்கள். ஆக படிக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவ மாணவிகள், நாங்களே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பரிச்சார்த்த முறையில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. அது நேரத்தில் ப்ராப்பரான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுக்கும். அதாவது ஃபினான்ஷியலாகவும் உங்களுக்கு லாக் ஆகிடும், அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் கண்டிப்பாக, அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் குறித்த டயத்தில் வருமா அப்படிங்கிறது வராது, தெரியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறித்த நேரத்தில் உங்களுக்கு பேன் கார்டு தேவை அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பேன் கார்டு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உண்டாக்கும். அதனால் தயவு செய்து இந்த ஓப்பன் போர்ட்டலில் போய் நான் போட்டுக்கிறேன் சார், நான் போட்டு பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சிக்கலில் மாட்ட வேணாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு அன்பான ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள்.
மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி நாம் வந்து மீண்டும் ஒரு பதிவிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.